அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா சயநாய்க்கன்பட்டி நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் பார்க்குறோம். ஸோ இது வந்து வீடு கட்டுறதுக்காக பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு குறுகிய ஒரு இடம் தான், அதாவது லேண்டு ஃபுல்லாக கிடையாது. வீடு கட்டுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாறையினுடைய முறிவுகளை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரில் பண்ணி அந்த தண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இப்போ வந்து ரொம்ப சம்மர், ரொம்ப வெயில் காலம் இந்த நேரம்ன்றது. ஸோ இந்த வெயில் காலம் இந்த நேரத்தில் நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 5 சென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5 சென்ட்டுக்குள்ளே நம்ம ஆய்வுகள் எடுக்கிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த பாறையினுடைய முறிவுகள் எங்கே இருக்குது, பாறையினுடைய வெடிப்புகள் எங்கே இருக்குது, அந்த பாறையினுடைய இலக்கம் எங்கே இருக்குது அப்படின்றத அறிவியல் ரீதியான முறையில் நம்ம வந்து மின்சாரத்தை வந்து பூமிக்குள்ளே அனுப்பி நம்ம அதனுடைய ஒவ்வொரு தடைகளை நம்ம அளவீடு செய்கிறோம். அந்த மின்சாரங்கள் வந்து எப்படி உள்ள பூமிக்குள்ளே போகுது, அது போகும்பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, அந்த ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வேல்யூ வருது, எவ்வளோ வேல்யூ கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு வாட்டர் பியரிங் ராக் இருக்கும், எவ்வளோ வேல்யூ கிடச்சா அது வந்து ஒரு கடும் பாறையாக இருக்கும். ஸோ அப்படின்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது 26/4/26வது வருஷம். ஸோ இந்த நாளில் இன்றைக்கி பார்க்கப்பட்டது. ஸோ 27ல் ட்ரில் பண்ணுறாங்க. 27 ஏப்ரல் மாதம் 2026 இன்றைக்கி ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நல்ல ஒரு சோர்ஸ், வீட்டுக்கு தேவையான அளவு போதுமான அளவு தண்ணி கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெயில் காலங்களில் நமக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து தண்ணி கிடச்சிது அப்படின்னா அது மழை நேரங்களில் வந்து அது கண்டிப்பாக ஓட்ட முடியாத அளவு தண்ணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது உறுதியான நீர் மட்டமாக இருக்கும். அது கண்டிப்பாக அது எப்பயுமே வத்தாத ஒரு நீர்நிலையாக இருக்கும். ஏன்னா அந்த வருஷம் ரொம்ப கடும் வறட்சி. ஸோ அது நல்ல ஒரு நீரோட்ட சரமாக இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னும் தள்ளும் வெளியே, இது வரை போகல. 4-5 டைம் 4-5 சார்